காலை நேரத்து ரொம்ப ரொம்ப சத்தான ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இப்படி செய்து கொடுங்க. எலும்புகள் நல்லா வளர்ச்சி அடையும். உங்கள் பசங்க வளர மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு வாரத்தில் 3 முறை செய்து கொடுங்க. நீரிழிவு நோயாளிகளுக்கு செய்து கொடுங்க. ரொம்பவே நல்லது. எல்லாருமே சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு. வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு இது 2 பச்சை மிளகாய் காரம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கினோன்னே இப்போ கேரட் ஒரு சின்னதாக ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 10 பீன்ஸும் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதில் ஒரு பழம் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதில் நான் ரவை சேர்த்துக்கிறேன். ரவை பார்த்தீங்கன்னா சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 150 கிராம் அளவுக்கு ரவை இருக்கும். ரவையோட அளவு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே வறுத்த ரவை தாங்க. ஏற்கனவே வறுத்த ரவை தான் நான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக ரவையை வறுத்து சேர்த்துக்கோங்க. ரவையை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு அதே கப்பில் ரவை எடுத்த கப்புலேயே 1 கப் அளவுக்கு ராகி மாவும் பார்த்தீங்கன்னா தனியாக நான் வறுத்து வச்சுருந்தேன். புட்டுக்கெல்லாம் நான் வறுத்து வச்சுருந்து செய்வேன், அதனால் அதை சேர்த்துக்கிறேன். அளவுகள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. 1 கப் ரவை எடுத்திங்கன்னா அதே கப்பில் ராகி மாவு 1 கப் எடுத்துக்கணும். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வறுத்துக்கிறேங்க. இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போயே உப்பு சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா எதில் நம்ம ராகி மாவு ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் 4.5 கப் அளவுக்கு தண்ணி நான் ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்கிறேன். நல்லா சூடான தண்ணி தான் இதில் சேர்க்கணும். கண்டிப்பாக பச்சை தண்ணி சேர்த்தக்கூடாது. பாருங்கள், இந்த கப்பில் தான் ராகி மாவு எடுத்தேன். அதே கப்பில் 4.5 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். அந்த சூடான தண்ணியை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஃபுல்லாக முழுவதும் எல்லா தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த டைமில் நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கட்டிகள் விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கட்டிகள் கண்டிப்பாக விழாதுங்க, ஏன்னா நம்ம சுடு தண்ணி தான் சேர்த்துருக்குறோம். பச்சை தண்ணி சேர்த்துனிங்கன்னா களி போல் வந்துடும். சுடு தண்ணி சேர்த்துனிங்கன்னா தான் நல்லா பொலபலன், அதாவது உப்புமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ தண்ணி சேர்த்துனோன்னே பாருங்கள், 1 நிமிஷத்துலேயே நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு பாருங்கள். நல்லா வத்திருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்குறது உங்களுடைய விருப்பம்தான். சின்ன பசங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நெய் சேர்த்து கொடுங்க. பெரியவங்க சாப்பிடும்போது நீங்கள் நெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நெய் சேர்த்துக்கிட்டால் அது ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். 2 நிமிஷம் வைக்கும்போது இன்னும் கூட நல்லா வெந்து நல்லா பொலபலன் சூப்பராக வருங்க. இப்போ இந்த கரண்டியில் இருக்கிறத லைட்டாக எடுத்து கொடுத்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். ராகி மாவில் பசங்களுக்கு களி செஞ்சு கொடுத்தா கஞ்சி செஞ்சு கொடுத்தா ஒரு சில பசங்க சாப்பிட மாட்டாங்க. இது போல் சூப்பராக காய்கறியெல்லாம் சேர்த்து நீங்கள் உப்புமாவாக செஞ்சு கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி, குருமா எது இருந்தாலும் தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வேர்க்கடலை தேங்காயெல்லாம் சேர்த்து சட்னி பண்ணி வச்சுருந்தேன். 2 நிமிஷம் கழித்து திறந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க. கரெக்டாக 2 நிமிஷம் மட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திறந்து நீங்கள் வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட வாழை இலையில் சேர்த்துட்டு நான் சொன்னது போல் வேர்க்கடலை சட்னி, தேங்காய் வேர்க்கடலாம் சேர்த்து சட்னி செஞ்சுருந்தேன். இந்த சட்னி ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டு பசங்களுக்கு செய்து கொடுங்க. கண்டிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பாருங்கள், பார்க்கவே வந்து ராகியில் செஞ்சது போலவே இருக்காது. நல்லா உதிரியாக சாப்பிட்றதுக்கு களி போல் இல்லாமல் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக நாளைக்கே ட்ரை பண்ணுங்கள். ராகி மாவு வாங்கி வச்சு இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ருசித்து சாப்பிடுவாங்கங்க. இதுக்கு நல்ல சட்னியை தொட்டு சாப்பிட்றதுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்கும்.
எப்பொழுதும் இட்லி தோசையை சாப்பிட்டுட்டு இருக்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் இது போல் ஹெல்த்தியாக செய்து கொடுக்கலாங்க.